கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆயத்தமாய் இருப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பாதத்தில் அடியனை வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. அடியனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பார்க்க போகிற வேத வசனம் சங்கீதம் 130 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 130 சங்கீதத்திலே 8 வசனங்கள் உள்ளது. இந்த 8 வசனங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். நேரம் இருந்தால் 8 வசனத்தையும் பார்க்கலாம். அப்படி நேரம் கடந்து போய்விட்டால் ஒரு சில வசனங்களை இந்த சங்கீதம் 130 பார்க்க போகிறோம். நாம் அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன் சங்கீதத்திலே பேசக்கூடாது என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த 130வது சங்கீதத்தை கொஞ்சம் படித்து தியானித்து பார்த்தேன். அதிலே அவ்வளோ அழகாய் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ரகசியங்களையும் ஆவியானவர் எடுத்து பேசுவார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். சங்கீதம் 130 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். இதுல மேல தலைப்பு என்ன போட்டிருக்குது? அரோகண சங்கீதம். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கும் அது செவிகள் கவனித்திருப்பதாக. ராமன் சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டால் தெய்வத்தை எப்படி கூப்பிடுகிறோம் என்று கவனித்து பாருங்கள். எந்த மனிதனிடத்திலும் போக தேவையில்ல. நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் கொடுக்கிற டார்ச்சர், அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அவர்களிடத்தில் போய் ஒன்றும் கேட்க முடியாது. ஏனென்றால் நம்மை விட அதிகாரியாக இருக்கிறார்கள். நமக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தேவ சமூகத்துக்கு ஓடணும். ஓடி தன் இருதயத்தில் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும் என்று கதறும் போது என் சத்தத்தை கேட்பார், விண்ணப்பத்துக்கும் பதிலும் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. யாக்கோப்புடைய 10 பிள்ளைகள்
ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கடந்து ஊரை விட்டு ஊர் கடந்து சென்றார்கள். சில தினங்கள் ஆன பிறகு உன் சகோதரர்கள் கடந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வா, அவர்களுக்கும் சில நன்மைகளை கொடுத்துட்டு வா என்று தகப்பன் யாக்கோப்பு தன் 11வது மகன் யோசேப்பிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். அவன் தேடி கண்டுபிடித்து அவர்களிடத்தில் போகும்போது 10 பேரும் அவனுடைய மூத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதோ நாணஜஸ்டிக்காரன் வருகிறான், அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படி நிறைவேறது என்று பார்க்கலாம் என்று சொல்லி அவனை அடித்து ஒரு குழியிலே தள்ளி போட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அப்போது யோசேப்பு தன் அண்ணமார்களையும் கூப்பிட்டிருப்பான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பான். ஒரு ஆமென் சொல்லமா? அவன் சிறைச்சாலையிலே வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்களே, உன் வாழ்க்கையிலே ஏதாகிலும் பிரச்சனைகள் காணப்பட்டால் அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் உன் சத்தத்தை ஆண்டவர் இயேசு கேட்பார். யோசேப்புடைய சத்தம் அந்த குழியிலிருந்து கேட்கும்போது, அவன் சிறைச்சாலையில் இருந்து அவன் குமுறி கொண்டிருக்கும் போது, அந்த சத்தத்தை கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே யோசேப்பை ஒரு பிரதமராக உயர்த்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஆழங்களில் இருந்து கூப்பிட வேண்டும். எரேமியாவை இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லும் போது, இவன் இஸ்ரவேல் தேசத்தாய் இருக்கும்போது நமக்கே விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறானே என்று சொல்லி எரேமியாவை அடித்து தண்ணீர் இல்லாத கணத்தில் போட்டார்கள். ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாபிலோன் வரப்போகிறான், தேசத்தை அடித்து சுட்டெரிக்க போகிறான், தேவாலயத்தை சுட்டெரிக்க போகிறான் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை பாபிலோனுடைய ராஜாக்குடைய காதலை கேட்கப்பட்டது. அப்போது அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் அந்த நாளிலே, என் அன்பு பிள்ளைகளை, எரேமியாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அனுப்பினான். உங்களை மீறி நான் இந்த தேசத்தை தொடமாட்டேன். நீங்க எங்களுக்காக தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறீர்கள். அவனுடைய தேசத்தின், பாபிலோன் தேசத்தின் இராணுவங்களுக்கு சொல்லி அனுப்பி, எங்க ராஜா உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார். நீங்களும் உங்களோடு கூட சேர்ந்த எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ உங்களுக்கு முதன்மையான இடத்தை ராஜா கொடுக்க போகிறார். அதற்கு அப்புறம் நான் இந்த தேசத்தை தொடுகிறேன் என்று எரேமியா கிட்ட சொன்னார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? காரணம் என்ன? தீர்க்க தரிசனம் சொன்னார். இஸ்ரவேல் ராஜா அடித்து தன்னில்லாத கிணத்திலே அடித்து போட்டார்கள்.
ஆழங்களிலிருந்து எரேமியாய் கூப்பிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து எரேமியாவுக்கு வந்தது. இதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அவரை மாத்திரம் தொடவில்லை, இஸ்ரவேல் தேசத்தை அடித்து நொறுக்கி தேவாலயத்தை சுட்டெரித்து தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் என் அன்பு பிள்ளைகளே ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோமா? நமக்கு ஒரு தேவைகள் காணப்பட்டால் தேவ சமூகத்தில் எப்படி போய் கிட்டி சேர்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிட்டி சேர்கிற காரியம் அது நடக்குமா நடக்காதா என்று உனக்குள்ளே ஒரு கேள்விக்குறி வந்தால் நிச்சயம் நடக்காது. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் செய்ய வேண்டிய கடமையை ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கதறுகிறேன் என்று. அப்படி அண்ணா அவளுடைய அதாவது கணவனுடைய இரண்டாவது மனைவி 10 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் இவளுக்கு ஒரு அதாவது ஒரு கர்ப்பத்தின் கனி கூட வரவில்லை. தேவாலயத்திற்கு வந்து என்றைக்கு ஆழத்திலிருந்து குமுறி குமுறி கதறினாலோ என் அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த வார்த்தைகளை கேட்கப் போகிற உலக ஜனங்களும் நீ சரியாய் தேவ சமூகத்திலே ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அதே பாபிலோன் தேசத்துல தான் அந்த சிலையை வணங்கும்படியாய் கட்டளையிட்டான் ராஜா. எல்லா ஜனங்களும் அந்த சிலையை வணங்கினார்கள். இவர்கள் மூவர் மட்டும் அந்த சிலையை வணங்கவில்லை. எல்லாரும் இவர்கள் 3 பேரையும் சொல்லி அனுப்பி இவர்கள் வணங்கவில்லை என்று சொன்னார்கள். தானியேல் உள்ள ராஜா அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறார், கோட்டைக்குள்ளே. இவர்கள் 3 பேரையும் கொண்டு வருகிறார்கள். ராஜா கேட்கிறார், நீங்க வணங்கவில்லையா? நாங்கள் வணங்கவில்லை. இப்போது தம்புர, வீணை, சுரமண்டலம் வாசிக்கும் போது நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார். அப்படி வணங்காவிட்டால் 1 மடங்கு எரிகிற அக்கினி அந்த கிணற்றிலே 7 மடங்காய் எரிய வைப்பேன் என்று சொன்னார்கள். இவர்களோ ராஜா பெயரைச் சொல்லி, நேபுகாத் நேச்சரே, நான் உங்களுக்கு சொல்ல உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய அதாவது செய்ய மாட்டோம். என் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அதற்கு முன்பாக உங்களை யாரு தப்புவிக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று சொன்னான். என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவு ஒரு வைராக்கியமா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 மடங்கு எரிகிற அக்கினியை அந்த கிணற்றிலே 7 மடங்காய் எரிய வைத்து சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை தூக்கி அந்த கிணற்றுக்குள்ளே எரிகிற கிணற்றுக்குள்ளே போட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. போட சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்திருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இராணுவத்திலிருந்து 2 பலசாலிகள் தூக்கி கொண்டு போய் போட்டார்கள். 2 பேர் அனல் பட்டு சுருண்டு போய் செத்து போய் விட்டார்கள். அந்த அனல் பட்டு சாகிறார்கள் என்றால் அந்த அக்கினியை ஆண்டவரை எப்படி மாற்றிருப்பார் என்று பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை போல சூழ்நிலைகள் நமக்கு காணப்பட்டால் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா கடல் அடியிலிருந்து, அதுவும் வயிற்றுக்குள்ள இருந்து, பாதாளத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை காணப்பட்டாலும், நீ பாதாளத்திலே கடினமான காரியத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உன்னை விடுவித்து கரையிலே வந்து சேர்ப்பார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தானியேலை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு விரோதமாய் எழும்பி ராஜாவுக்கு தெரியாமல் பத்திரத்திலே மோந்திரம் முத்திரையிட்டு தானியேலை தூக்கி சிங்க கெபியிலே போடலாம் என்று கட்டளை வந்தது. அந்த கட்டளையை பார்த்துவிட்டு ராஜாவே பிரமித்து போய்விட்டார். இப்படிப்பட்ட நீதிமானுக்கு இந்த பிரச்சனையா என்று, எப்போது சைன் பண்ணேன், எப்போது முத்திரையிட்டேன் என்று அவனுக்கே ஒரு மாறுதலாய் ஆகிவிட்டது. அவனும் சொல்லி அனுப்புகிறான், உன்னை விடுவிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. தானியேலை தூக்கி சிங்க கெபியில தூக்கி போட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா போய் விழுந்திருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு. சிங்க வாழிகளை கட்டி போட்டார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தைகள் சங்கீதம் 130 1வது வசனத்தின் 2வது வசனத்திலும் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபித்தால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அப்பா உங்க செவிகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கணும் என்று சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது தேவன் ஜெபத்தை கேட்பார், நம்முடைய குறைகளை கவனித்து பார்ப்பார். என் பிள்ளைகளுடைய தேவைகள் என்னதென்று அவர் கண்ணோக்கி பார்க்கும்போது இந்த பூமியிலே உனக்கு நிறைவேறும்படியாய் கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 6வது வசனம் சொல்லப்படுது, எப்போது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. காத்து கொண்டிருக்கணும். பதில் வர வரைக்கும் எழுந்திருக்க கூடாது. உன் ஆத்துமா தேவன் மேல் காத்து கொண்டிருக்கணும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. தம்பி பாடினார் பார், நிலைவரமான ஆவியை. ஆமென் சொல்லுங்க. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும், என் தேவனே என் இருதயத்தில் பரிசுத்தம் சிருஷ்டியும்.
ஒருவேளை தெய்வத்திற்கு முன்பாக ஏதாகிலும் பாவம் செய்து விட்டால் காத்து கொண்டு மார்பிளை அடித்து ஜெபிக்கும் போது ஒரு ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்துட்டார், பச்சபாலை. ஒரு ஆமீன் சொல்லுமா? அவள் யார்? தாவீதுடைய அரசாங்கத்தின், அதாவது இராணுவத்தில் இருக்கிற ஒரு போர் சேவகனுடைய மனைவி. ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. அவளை கொண்டு வந்து அவளை கெடுத்து அனுப்பிவிட்டான். அவளும் ஒரு கர்ப்பவதி ஆகிவிட்டாள். அதை அழிக்க, அதை தன் பேர் வராதபடிக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிற இடத்துல அவளுடைய கணவரை வர வைத்து அவனோடு சமாதானமாக பேசி அவனுக்கு நல்ல உபகாரங்களை செய்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் மனைவியோடு கூட சந்தோஷமா இரு என்று என்னென்னமோ சொன்னான். என் எஜமானனுக்கு முன்பாக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, என் மனைவியோடு கூட போய் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்று சொன்னான். ராமன் சொல்லுங்க, வழி கட்டாயமாய் போ என்று சொல்லுகிறார் தாவீது. ராமன் சொல்லம்மா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவே இல்லை, வாசப்படியிலேயே படுத்து கொண்டிருந்தான். என்ன இவன் போக மாட்டுகிறானே என்று சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவன் கையிலே கொடுத்து கொண்டு போய் என்று யுத்தத்துக்கு போயின்றான். அந்த லெட்டரில் அதிகமாய் சண்டை நடக்கிற இடத்துல இவனை அனுப்பி இவனை க்ளோஸ் பண்ணிடு என்று சொல்லுகிறான். ஒரு ஆமீன் சொல்லு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு விரோதமான பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது எப்படி சொல்லுகிறான்? ஒரு ஏழை, ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, ஒரு வசதியானவன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டான் என்று அப்படி சொல்லும்போது ஒரு கதையை, அவன் யார், அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் மரணத்துக்குரியவன் என்று தாவீது ஆவேசமாக பேசும்போது என்று சொல்லும்போது தீர்க்கதரிசி அவன் யார் என்றால் நீதான் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகத்துக்கு ஓடி தேவாலயத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து காத்து கொண்டிருக்கிறான், என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க என்று. ஒரு ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. என்ன மன்னிங்க என்று தேவ சமூகத்தில் சொல்லுகிறான். அதில் தான் 52வது வார்த்தைகள், அதாவது ஏசாயால வரும். ஆமீன் சொல்லுங்க. அதில் தான் இந்த பாட்டு எழுதினேன். ஆமீன். பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்வது, பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி நான் வாழ்வது, என் தேவன் கண்கள் எங்கள் மேலே நோக்கமாயிருப்பதா. ஒரு ஆமீன் சொல்லுமா? ஏதாயிலும் சேர்ந்துட்டு இருந்தா தேவ சமூகத்துக்கு ஓடி காத்து கொண்டிருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தின தீர்க்கதரிசி தாவீது போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டதுனால தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியாய் நாம் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் போது நம்ம ஜபத்துக்கும் பதில் கொடுப்பார், நம்ம விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுப்பார். நாம் எதற்காக தேவ சமூகத்தில் போய் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோமோ கர்த்தர் அதற்கு நன்மையான காரியங்கள் இந்த பூமியில செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4வது வசனம் என்ன சொல்லப்படுது? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆமீன் சொல்லுங்க. நீங்க அவருக்கு பயந்தால்
மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, இந்த 2 தினங்களாய் கோவையில் ஒரு 10 வயசு பெண்ணை என்ன பண்ணானுங்க தெரியல, சாகடிச்சிட்டானுங்க. அதுதான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எந்த ஆட்சி வந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்க முடியாது. செய்துட்ட பிறகுதான் அது நமக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்றால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்கக்கூடாது என்றால், மற்றவனுக்கு பயம் வர வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணான்? சுட்டு தள்ளிடணும். சுட்டு தள்ளுங்க. அந்த ரைஸு, அந்த அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு. அவர் சொன்னால் யார் கேட்கணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது என்றால் செய்கிறவனை ஷூட் பண்ணுங்க. அடுத்த நாள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வராது. அன்றைக்கு தாவீது செய்தார். தேவ சமூகத்தில் போய் பாவ மன்னிப்பை கேட்டார். கர்த்தர் மன்னித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இன்றைக்கு எவன் போய் தேவ சமூகத்தில் பாவத்தை செய்துட்டேன் என்று உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று கேட்கிறவன் ஒருவன் யார் இருக்கிறான்? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நியாயமான கொலை. 10 வயது பெண், 2 பேர் சேர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருக்கிறான். சும்மா விடக்கூடாது. ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. ஷூட் பண்ணணும். நடு தெருவில் வச்சு, நடு மையத்தில் வச்சு ஷூட் பண்ணுங்க. கழுத்து அறுத்துறான். வெளிநாட்டுகளில், முஸ்லீம் தேசத்திலலாம் கல்லால் அடித்து சாவடிக்கிறான். இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இப்போதான் இப்படிப்பட்ட காரியம் நடக்காது. பயம் வரும் மற்றவனுக்கு. பெண்களை பார்த்தால் தன் மகள் என்று நினைக்கணும், தன் சகோதரி என்று நினைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பயம் வரணும் என் அன்பு பிள்ளைகள். ஆனால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. என்ன சொல்லப்படுகிறது? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவருக்கு பயந்தால் நிச்சயம் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆமீன் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 7வது வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரிடத்துல மீட்பு உண்டு. பாவத்தை செய்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் போது நிச்சயமாய் மீட்பு கொடுப்பார். நீ எப்படிப்பட்ட பாவம் செய்தவனாய் இருக்கட்டும், கொடூரமான பாவத்தில் இருங்க. 3வது வசனம் என்ன சொல்லப்படுது? கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, நிலை நிற்க முடியாது. ஆனால் நீ பயங்கரமான பாவத்தை செய்து விட்டாலும் இயேசுவே என்னை மன்னிங்க என்று சொல்லும்போது, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு நீ பரிசுத்தவான். அதை மீறி நீ பாவம் செய்தேன்னு வச்சுக்க, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உனக்கு மன்னிப்பே இருக்காது. ஆனால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. நீ ஒரு தடவை பெற்றுக்கொண்டார் அந்த மன்னிப்பை, நீ ஜீவன் போகிற வரைக்கும் உன்னை நீ காத்துக்கொள். அப்போது ஆண்டவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. சகல அக்கிரமத்திலிருந்து அவர் மீட்டுக்கொள்ளுகிற தெய்வம். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தாவே, ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்ன நீ செஞ்சிருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும், அக்கிரமத்தில் இருந்தாலும், அநியாயத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், பற்றாக்குறைகள் இருந்தாலும்,
குடும்ப சீர்கட்டு போயிருந்தாலும், பிள்ளைகள் சீர்கட்டு போயிருந்தாலும், அவரை சமூகத்தில் கிட்டி சேர்ந்து ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடு. அவர் அதாவது ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருக்கட்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் உன்னை விடுவித்து ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, நிச்சயம் பதில் உண்டு. இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த 130வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பிரசன்னம் இறங்கும், ஒரு அபிஷேகம் இறங்கும். இந்த வசனத்தை வாசித்து 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 விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். நீங்கள் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் பாவம் செய்தால் மன்னிப்பே கிடையாது. நீ பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வசனம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.